பீக்கங்காய் பொரியல். வெங்காயம், கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை தாளிச்சுவோம். தக்காளி, உப்பு போட்டால் தக்காளி வேகமாக வேகும். வாங்கிக்கிறேன். பொரியலுக்காக பண்ணி பனிகாலம் தான் பீக்கங்காய், சுரைக்காய், பூசணிக்காய் எல்லாமே ரொம்ப அதிகமாக காய்ச்ச ஆரம்பிச்சிடுவாங்க. கிராமத்து சைடுலாம் சாப்பிட முடியாமல் அக்கம் பக்கமெல்லாம் கொடுக்குற மாதிரி காய்ச்சி வைப்பாங்க. பச்சை மிளகாய் போட்டு பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் பொடி, சாம்பார் பொடி போட்டு பண்ணுவேன் கிரேவிமா. பச்சை மிளகா தாளிச்சுட்டு, வெங்காயம் தாளிச்சுட்டு, பச்சை மிளகா காரத்துலேயே சாப்பிடுவாங்க. கொஞ்சம் மசாலா பொடி போட பிடிக்கும், அதனால மசாலா கலந்து தெளிச்சா போதும். தண்ணி தெளிச்சு விட்டிங்கன்னா வந்துருப்பீங்க. நீர் காய்னால நிமிஷம் குக்கானா போதும். குக்கர் டெஸ்ட்டு கிடைக்கும் போது அடுப்பு அப்படியே தொடச்சி விட்டுறணும்.
ஆரம்பிச்சிடும். வருது குக்கர் விசில். லஞ்சுக்கு மட்டும் ரசம் இருக்குது, பீர்க்கங்காய் பொரியல், சாதம், அப்பளமோ இல்லை ஏதாவது பப்படமோ பொரிச்சா சாப்பாடு ரெடி ஆயிடும். மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சாப்பாடு 10 நிமிஷம் ஊற வச்சு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் 3 டம்ளர் தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணால் சாப்பாடு கொஞ்சம் மாதிரி வந்துடும். ஏரியாவில் வந்து வள்ளுவர் பிராண்ட் இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பாட்டுக்கு. வள்ளுவர் பிராண்ட் நல்லா அரிசி. எவ்வளோ காய் போட்டாலும் அப்படியே இந்த வேகும்போது குறைஞ்சிரும். ஒரு 2 நாள் சாப்பிட்ற அளவு கூட வராமல் போயிடும். பீர்க்கங்காய் கொஞ்சம் அதிகமாக வேகாமல் கொஞ்சம் நறுக்குன்னு இருக்க மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காய துருவல் போட்டுருவோம், கொத்தமல்லி தழை, பீர்க்கங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அவங்க சாப்பிடுவோம். மஞ்சள் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அவங்க சாப்பிடுவோம். வீட்டில் என்ன சமைச்சிங்க, சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.